Hey everyone, welcome to Fisherman Survey YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். கொளத்தூர்ல நியூ ஓபன் பண்ண ஃபிஷ் ஆர்னமெண்டல் ட்ரேட் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ கொஞ்சம் கடைலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது போக இங்கே பைக் பார்க்கிங்க்கு 30 ருபீஸும் கார் பார்க்கிங்க்கு 60 ருபீஸும் வாங்குறாங்க. ஸோ இது வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து மேஜிக் ஷோலாம் நடக்குது, அது போக ஃபுட் சென்டர்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொல்லுங்கண்ணே, A to Z இன்டர்நேஷ்னல் அக்வாரியம்னு சொல்கிறீங்க. பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வண்ண மீன் உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர் சங்கத்தோட தலைவராக ஒரு 23 வருஷமாக நான் செயல்பட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் உழவர் சந்தை மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வண்ண மீன் சந்தை வேணும்னு கேட்டிருந்தோம். நம்ம சிஎம் சார்கிட்ட 2021 எலெக்ஷன் முன்னாடி கேட்டிருந்தோம். அவர் எலெக்ஷனில் வின் பண்ண உடனே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தரோம் சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஆசியாவிலேயே ஒரு பெரிய உலகத்தரம் வாய்ந்த ஒரு வண்ண மீன் சந்தை வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேட்டதுக்கு காரணம் என்ன பார்த்திங்கன்னா குளத்தூரில் வந்து ஒரு பார்க்கிங் வசதி இல்லை, ப்ளஸ் வந்து ஒரு டாய்லெட் வசதி எதுவுமே கிடையாது. வரவங்களுக்கு டிராஃபிக் ஜாம் ஆகி பெரிய ஒரு இஷ்யூ பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு தனியாக ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு சந்தையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு வாங்க முடியாது. இந்த மீன்களை 30 ரூபாய்க்குமே ஒரு ஜோடி வாங்க முடியாது. ஓகேண்ணா, நாங்கள் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓ, நேரடி விற்பனை. ஓ சூப்பர். நம்ம தமிழ்நாடு வண்ண மீன் சங்கமே நேரடி விற்பனை பண்ணதுனால இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜோடி 5 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு மீன் 5 ரூபா இல்லை, ஜோடி ஒரு ஜோடி 5 ரூபா தான். சரிங்களா? இந்த மீனோட விலை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளத்தூர்லேயே நீங்கள் போய் வாங்க 150 ரூபாய்க்கு வாங்க முடியாது. நாங்கள் 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை வந்து எங்களோட சொந்த உற்பத்தியில் வந்த மீன்னால என்ன சிஎம் சாரங்களை பண்ணி கொடுத்ததுனால இது நாங்கள் அதை கொடுக்குறோம். இதெல்லாம் லைனேடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து குளத்தூர் 150 ரூபா இருக்கும் ஜோடி. ஆனால் நாங்கள் வந்து இதை 100 ரூபாய்க்கு இங்கே இந்த மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த பீட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து தாய்லாந்துலேருந்து வரக்கூடிய மீன், இம்போர்ட் பண்ணி வர மீன். இந்த மீன்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீனோட விலை 100 ரூபாயும் பவுலோட விலை 50 ரூபாயும் குளத்தூரில் மார்க்கெட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே நம்ம இந்த குளத்தூர் வண்ண மீன் வர்த்தக மையத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக இந்த பவுலோட சேர்த்து நாங்கள் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சூப்பர்ண்ணே. எப்படிண்ணே இது அங்கே கூட இங்கே அதிகமாக தான் இருக்கும்னு நினச்சி வந்தோம். கிடையாது, அதுதான் இங்கே வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. எங்கள் சாப்பிட்ணுன்னா வெளியே போன அவசியம் கிடையாது. ஏன்னா மேலே போய் நாங்கள் ஃபுட் கோர்ட்டில் அழகாக நாங்கள் சாப்பிட்ருவோம். ப்ளஸ் வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 4 ஏக்கரில் 1 ஏக்கர் தான் பில்டட் ஏரியா, மிச்சம் 3 ஏக்கர் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. வர மக்கள் வந்து சந்தோஷமாக பார்க் பண்ணிவிட்டு வந்து ரசித்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸில் 188 கடைகள் இருக்குது. 188 கடைகள் இருக்குது. அந்த 188 கடைகளுமே வந்து வர பொங்கலுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிடுது. மார்கழி மாதத்தினால சில பேர் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு கிராண்ட் ஒரு இதாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நேரடி விற்பனை, அதாவது மீன் பண்ணை உற்பத்தியாளர்கள் நேரடி விற்பனை பண்ணுறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன்கள் வந்து நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இந்த ஜோடி 5 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, இது 30 ரூபா மார்க்கெட்டில் கிடைக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெகு இதுவும் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பொழுதுபோக்கு இடமாகவும் இருக்கும். பார்க்கிங் வசதி இருக்குது, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்ல எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் 80 ரூபா 100 ரூபாயில் மீன் குழம்பு, வஞ்சர மீன் குழம்பு சாப்பாடோடு கொடுக்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்க மிகப்பெரிய ஒரு உதவியாக நாங்கள் பார்க்குறோம். அதை சரிங்களா? இது இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் பெரிய லெவலில் வரும்ன்றது எங்கள் நம்பிக்கை. அதுக்காக எங்களோட வண்ண மீன் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனை சங்க சார்பில் வந்து நாங்கள் முதல்வருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபுட் கோர்ட்டில். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தெரியும். அப்படியே நல்ல அழகான வியூவாக தான் இருக்குது. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா உள்ள சாப்பிட்ற இடம், சாப்பிட்ற கடை அந்த மாதிரிலாம் இருக்குது. அது போக தான் இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மேஜிக் ஷோவும் நடக்க போகுது. ஸோ மேஜிக் ஷோக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்குள்ளே இந்த மாலை நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து G38 இருக்க EEY அக்வாரியம் தான் இருக்கும். ஸோ அண்ணா கொய் ஃபிஷ்ஷு, அரவண்ணா, விடோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காரு, ஏஞ்சல்ஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ அண்ணன் பேர் சவுந்தரராஜன். சுந்தரராஜன் சொல்லுங்கண்ணே. அரவணா இருக்குது, கோழிகாப்பு இருக்குது, ஏஞ்சல் இருக்குது, விடோஸ் இருக்குது, ஃபைட்ரு இருக்குது, மாலி இருக்குது, கோல்டு இருக்குது, ஃபைட்ரு இருக்குது,
அது போக போயிட்டு மற்ற தேவையான மோட்டர்ஸ், தேவையான மோட்டர்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. அக்சசரிஸு, நெட்டிலேருந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனால் இது கொளத்தூர் பாடி பிரிட்ஜு கீழே இருக்க கொளத்தூர் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டர். ஆமாம். இங்கே என்னெல்லாம் வசதி உங்களுக்கு எல்லாமே இருக்கா? அங்கே ஃபர்ஸ்ட் எங்கே இருந்தீங்க? கொளத்தூர் தான். கொளத்தூர்ல அந்த தெருவில் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்தீங்க? ஆமாம், ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. சொந்த வீடும் அது அங்கே தான். ஸோ இங்கே வந்து அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்றுட்டு ஜனங்க ஏறுது, இன்னும் வியாபாரம் சரியா போகல. ஏன்னா இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் ஆகலன்னு எல்லாருக்கும் தெரியல. எதுவுமே ஓப்பன் ஆகாததுனால வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஓகே. அப்படியே 1-2 வருது, சாயங்காலம் வராங்க. அப்புறம் இந்த போன வாரத்துலேருந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் வியாபாரம் போயிட்டு இருக்குது. எல்லோரும் தருந்தாங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் ஆகும். சூப்பர்ண்ணே. இங்கே சாப்பாடு வசதி, பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ மக்கள் வந்து நின்று ரிலாக்ஸ்டாக வாங்கிட்டு போகலாம். ஆமாம், எல்லா வசதியும் மக்களுக்கும் நல்ல வசதியாக, பார்க்கிங்கு எல்லா வசதியும் நல்லா இருக்குது. ஃபுட்டு எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாம் நல்ல வசதியாக இருக்குது. எங்களுக்கு வந்து ஜனங்க ஏறுத கண்டி கடை மொத்த பேரும் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக வியாபாரம் இருக்குது. அண்ணன் நம்பர் வேணும்னா நான் கீழே போடுறேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்களாண்ணே? சரி, சொல்லுங்கண்ணே. 9043181740. ஸோ அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா, இங்கே கொளத்தூர் ஆர்னமெண்டல் ட்ரேட் சென்டர் வந்தீங்கன்னா அண்ணன் கடைக்கு வந்து ஒரு நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. பாய் பாய் பாய். ஸோ இதுதான் செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் கடை எல்லாமே புக்காக தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனிங் டிலே ஆகும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து நிற்கலாம், வாங்கலாம், தேவையானதை ஒரே இடத்துல முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்காக இந்த காம்ப்ளெக்ஸு. இங்கே தண்ணி குடிச்சிக்கலாம், தண்ணி குடிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரீ வாட்டர் தான். ஸோ இப்போ இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. இங்கேயும் 1-2 கடை ஓப்பனில் இருக்குது. இந்த சைடில் ஒரு கடை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. வே டு ஸ்பீச் காம்படிஷன்லாம் இருக்குது. ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் போல், நிறைய ஆக்டிவிட்டீஸு, மேஜிக் ஷோஸ். ஸோ வர மக்களுக்கு நிறைய ஈடுபாடோட வச்சுக்கணும் என்னவோ அதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ நிறைய டேங்க்ஸ் இனிமேல் தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ். ஸோ பிளான்டட் அக்வாரியம் டேங்க் செட்டப்லாம் இங்கே செம்மையாக இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்கேஜாக வச்சுக்கணுன்றதுக்காக மேஜிக் ஷோலாம் நடக்குது. வாங்க உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மேஜிக் காட்டுறேன். மேஜிக். ஸோ கொளத்தூர் ஆர்னமெண்டல் ஃபிஷ் ட்ரேட் சென்டரில் நீங்கள் ஃபுட் கோர்ட்டில் கடை போட்டிருக்கீங்க. கடை பேர் ஆதிரா வெஜ் ரெஸ்டாரண்ட். ஸோ என்னெல்லாம் உங்கள் கடையில் கிடைக்குங்களா? எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, மில்க், பூஸ்ட் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் கிடைக்கும். மதியான டைமில் வந்து நாங்கள் டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ மீல்ஸும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே இங்கே அவைலபிளாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸை தான் நம்ம பண்ணுறோம். டீலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 rupees பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் குவாலிட்டியாக இருக்குது, திக்காக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது அப்படின்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு தான் இப்போ எல்லாருடைய ஃபீட்பேக்கும் இருக்குது.
ஸோ இங்கே கடை போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சுக்கா? ஏன்னா இது கவர்மெண்ட் ரிலேட்டடான பில்டிங் இல்லையா? ஆமா, நம்ம வந்து நார்மலாவே நம்மளுக்கு தெரியும் வெளியே என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்றது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம வீட்டில் எப்படி போடுறோம் அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கணும், அதுக்கடுத்து அவங்களுக்கு அது பெஸ்ட்டாகவும் தெரியணும்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் ஆதிரா வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற நேம்ல நாங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்க்கா. இப்போ எல்லாருமே அந்த ரிவ்யூ நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இடமும் நல்லா இருக்கு, நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அது இல்லாமல் நம்ம இது மட்டும் இங்கே பண்ணலை, இங்கே மேஜிக் ஷோ, கேம்ஸு எல்லாமே பண்ணுறோம். அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி, அந்த பில்டிங் வந்து அந்த பில்டிங்கில் ஓகே பர்த்டே பார்ட்டி, சீமந்தம், அந்த மாதிரி எந்த ஒரு வெட்டிங்னாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லோவஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டாக கேட்ரிங் முதல் கொண்டு நாங்களே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே இவ்வளோலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தே வரல. அது நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அங்கே ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்தலாம். கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஏசி ஹால் மாதிரி தான் இருக்காது. ஏசி அது ஆக்சுவலி ஏசி ஹால் தான், பஃபே சிஸ்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு 5th அன்னைக்கு பாருங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று புக் ஆயிருக்கு, அதை நான் தான் பண்றேன். ஸோ மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்காங்க 20 மெம்பருக்கு. ஆனால் இந்த கடை வெஜ். ஆமா, இது வெஜ். ஆர்டர் எடுக்கிறது நான் ஆர்டர் இது நம்ம இது வந்து பியூர் வெஜ். நம்ம கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நான்வெஜ்ல இருந்து நம்ம பண்றோம், வெஜ்ல இருந்து நம்ம பண்றோம். சூப்பர்க்கா. அப்போ நிறைய கடைலாம் இருக்கு, மீன் உணவகம் இருக்கு. ஆமா, ரெண்டு அங்கேயே ஆர்டர் போட்டு தான் வந்து நிக்கிறேன். அப்படிங்களா? அங்கே வந்துட்டு குறைவான விலையில தான் தராங்க. 80 rupeesக்கு அவங்க வந்து மீன் குழம்பு தராங்க, மீன் வறுவல் 100 rupees ஸ்டார்ட் பண்றாங்க அங்கேயே. ஆமா, சாண்ட்விச் எல்லாம் 30 ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், பிரியாணி எல்லா கடையுமே எல்லாமே இருக்கு. சாண்ட்விச்ல இருந்து எல்லாமே இருக்கு. சரிக்கா. அப்போ உங்க கடையில் ஏதாவது சமைச்சு தரீங்களா? கண்டிப்பா. ஆனியன் வெஜ் போட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நம்ம கிட்ட வந்து இந்த வீட்டுல சமைக்கிற அந்த டேஸ்ட் வந்து இருக்கும், ஹோட்டல்ல இருக்கிற அந்த கலர்ஸும் இதுல மிக்ஸ் ஆயிருக்கும். ஆமா, ரெண்டுமே இருக்கும். அறுசுவை உணவு. இது வந்து சும்மா நம்ம ட்ரையலுக்கு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ எல்லாருமே இங்க வந்து இருக்கு அப்படின்னு தெரியணும், ஸோ இங்க எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வாழைக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, பிரெட் பஜ்ஜி, ஸோ எல்லாமே நம்ம வந்து வெரைட்டிஸா பண்ணிட்டு இருக்கோம். அந்த சாப்பாடு வச்சிருக்காங்க நைட் வீட்டுக்கு. ஆமா, இங்க நம்ம நைட்டுக்கும் வந்து டிஃபன் கேட்குறாங்க. ஸோ அதுக்கும் நாங்கள் இட்லி, சப்பாத்தி, பூரி, இன்னும் விரைவில் பொங்கல் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் எல்லாமே இங்க ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சப்பாத்தில இருந்து பரோட்டால இருந்து எல்லாமே A to Z வெஜ் ஃபுல்லாவே இங்க வந்து கிடைக்கும். ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், ஐஸ்கிரீம், பாவ் பஜ்ஜி, பானிபூரி, அந்த சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வருது. பாதி கூட்டம் மீன் வாங்க வரதோ இல்லை, இங்க சாப்பிட வரலாம். மீன் வாங்க வரவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க, அப்படியே ஒரு ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போலாம், ரிலாக்ஸ்டா போலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ இது ஆதிரா வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற நேம்ல பண்ணிருக்கீங்க. உங்களுடைய வரவேற்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அது தமிழ் மக்கள் மட்டும் வர போறது இல்லை, வெளியே ஒரு மக்களும் கண்டிப்பா வருவாங்க. ஆமா, கண்டிப்பா சார். அடுத்த வருஷம்லாம் ஆதிராக்கா நம்ம கூட பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ தெரியாது. ஐயோ, நல்லா பேசுவேன் சார். பேச மாட்டான்னு நினைக்கிறேன் வர பிசினஸ் எல்லாம் பார்த்தா. நம்ம தம்பி நீ யார் எங்கேயோ பார்த்த மாதிரி ஆமா, நீங்க சொல்லுங்க அக்கா, நீங்க யூடியூப்கார இருக்கான்னா முடிஞ்சு போச்சு. முக்கியமா இது எந்த ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. நான் சாப்பிட்டது, வந்தது, போனது எல்லாமே என்னோட காசு தான். நான் வந்தது, எனக்கு பிடிச்சது, நான் வீடியோ போட்டேன். உங்களுக்கும் வாங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ எதிர்பார்க்கவே இல்லை இங்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டுன்னு. சத்தியமாக வெறும் ஃபிஷ் ஸ்டால் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும், அக்வேரியம் ஃபிஷ் ரிலேட்டடான இது மட்டும்தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது, அதோட வரவங்களுக்கு என்கேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாட்டர்டே சண்டே வந்து ஈவெண்ட்ஸ்லாம் நடத்துகிறாங்க. அது போக இங்கே பார்ட்டி ஹால்ஸ் கூட இருக்குது. பார்ட்டி ஹால்ஸ்னால் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் எடுத்து நடத்திக்கலாம், அந்த மாதிரி பார்ட்டி ஹால்ஸ் கூட இருக்குது. எல்லா விதமான ஃபுட்டுமே இங்கே கிடைக்குது. இன்னும் நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு திருவிழா மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு வருவேன். நீங்களும் பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்தீங்கன்னா நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம், எல்லோரும் சேர்ந்து ஒரு வீடியோ கூட போடலாம் இஃப் பாசிபிள். ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ எல்லா கடையுமே அன்றைக்கி ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பாய்.